ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். அதாவது நவம்பர் மாதம் 15ஆம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாளுங்க. அன்று தமிழ் மாதம் 7வது மாதமான ஐப்பசியுடைய கடைசி 29ஆம் நாள். அதே போல கிழமை வெள்ளிக்கிழமை அன்று தான் இந்த ஆண்டுடைய மிகவும் முக்கியமான சம்பவமானது நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு கேட்குறீங்களா? அன்று பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய இந்த பௌர்ணமியில பெரிய கிரக மாற்றங்களானது ஏற்படுது. அந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த பௌர்ணமியிலிருந்து என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடவுள்கிட்ட கதறி அழுதாலும் இந்த பௌர்ணமியில் நடக்க வேண்டிய விஷயம் விதிப்படி நடந்தே தீரும். அதற்கு காரணம் என்னன்னா, கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய நிலைகள் மாற்றங்கள் தான். ஸோ கிரகங்களுடைய நிலைகள் வைத்து தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது. பல ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். ஒரு சில நாள் நமக்கு பாசிட்டிவாக இருக்கும், ஒரு சில நாள் நமக்கு நெகட்டிவாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கிறோம். அதனால் இந்த மாதிரி ஸ்பெஷல் பௌர்ணமியில் என்ன கிரக மாற்றம் நடக்கும், அதனால் நம்ம ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக அப்பப்போ தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது நல்லது. அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதற்கேற்ப நடந்து நம்ம பலவிதமான ஆபத்துக்கள்லேருந்து தப்பிக்கலாம். அதனால தான் தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் அழுத்தமாக ஷேர் பண்ணுறேன். இப்போ ஐப்பசி பௌர்ணமி வருதுல்ல, இந்த பௌர்ணமி ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது. மற்ற பௌர்ணமியை விட இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு தனி சிறப்பு இருக்குது. ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பை முதல்ல ஷேர் பண்ணுறேன். ஐப்பசி பௌர்ணமியுடைய தனி சிறப்பு தெரியாத துலா ராசிக்காரங்க இந்த வீடியோவில் முதல்ல பௌர்ணமியுடைய சிறப்பை தெரிஞ்சுக்குங்க. ஐப்பசி பௌர்ணமி நாளை நாள் சிவனை தரிசித்தால் சொர்க்கத்திற்கு போகு வர சோறு கிடைக்கும். ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு மட்டும் இதனாலேயே தனி சிறப்பு என்று சொல்லப்படுது. இந்த ஐப்பசி பௌர்ணமியில தான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து 16 கலைகளோடு முழு பொலிவோடு தோன்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக அதிக பொலிவோடு தோன்றுவார். திங்கள் முடி சூடியவர்களுக்கு மதிமுழுமையான ஒளியோடு இருக்கக்கூடிய நாளில் இதனால் சிறப்பு வழிபாடு செய்வது தான் இந்த ஐப்பசி பௌர்ணமியுடைய தனி சிறப்பு. அதே போல் நவக்கிரகங்களில் சந்திரனுக்குரிய தினம் ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது அது இந்த மாதிரி பௌர்ணமியை சொல்லலாம். அதே போல் நவக்கிரகங்களில் சந்திரனுக்குரிய தானம் அரிசி என்று சொல்லலாம். இந்த ஒரு காரணத்தினால இந்த ஐப்பசி பௌர்ணமியில ஈசனுக்கு அன்னத்தை கொண்டு அன்ன அபிஷேகமானது செய்யப்படுகிறது. இந்த அன்ன அபிஷேகத்தை தரிசனம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே அளவற்ற பலன் கிடைக்கும். இந்த அன்ன அபிஷேகத்தை தரிசனம் செய்து நாளை நாள் உணவு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய அன்னதோஷம் அன்னத்வாதோஷம் இதெல்லாம் நீங்கும். அதே போல் அன்னம் பர பிரம்மம் என்று கூறி உணவை இறைவனாக பாவித்து நாம் இந்த ஒரு பூஜையை செய்கிறோம். உடலை வளர்ப்பது மட்டும் இல்லாமல் உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னம்தான். கல்லினுள் வாழக்கூடிய தேரை முதல் கர்ப்பப்பையில் வளரக்கூடிய உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கும் உணவு அளிப்பது ஈசன். அதனால் அன்னத்தை பற்றி அகமன்னத்தில் நிறைய இது கூறப்படுது. அதாவது சாம வேதத்தில் கூறப்படுது. எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் என்பதே இதனுடைய பொருள். அன்னம்தான் உலகில் வாழக்கூடிய உயிர்களுக்கு அடிப்படை. உயிர்களை படைத்ததோடு மட்டும் இல்லாமல் அவை உண்பதற்கான இறையும் படைத்தொருளை இறைவனுக்கு நன்றி கூறக்கூடிய விதமாக இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று ஈசனுக்கு மட்டும் அன்ன அபிஷேகமானது செய்யப்படுது. இதனால தாங்க மற்ற பௌர்ணமி காட்டிலும் 1000 மடங்கு சிறப்பானது இந்த பௌர்ணமி என்று சொல்லப்படுது. இவ்வளோ நேரம் ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்புகள் பார்த்தோம். இப்போ இந்த ஐப்பசி பௌர்ணமியில் கிரக மாற்றங்கள் ஏற்படும் சொன்னல, அதனால் துலா ராசிக்காரங்களுக்கு நட்சத்திர வாரியாக என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். துலா ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஐப்பசி பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுங்கிறத ஜோதிடர்கள் சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு துலா ராசி சித்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எதையும் துணிச்சலாக செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமி நினைத்ததை சாதிக்கக்கூடியதாக அமையும்.
ராசிநாதன் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால திறமையை வெளிப்படுத்தணும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு முடிவுக்கு வரும். வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். தடைப்பட்ட வரவு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பொன் பொருள் வாகன சேர்க்கை உண்டாகும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய அளவிற்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குரு பகவானுடைய வக்கரத்தினால் இதற்கு முன்பு இருந்த நெருக்கடி இனி இருக்காது. செயல்களில் தெளிவானது இருக்கும். ஒவ்வொன்றையும் யோசித்து செயல்படக்கூடிய எண்ணம் உங்களுக்கு வேண்டும். தொழிலில் அப்போதான் முன்னேற்றம் காண்பது ஈஸியாக இருக்கும். திட்டம் தீட்டணும். வரவு செலவில் நிதானம் அவசியம். பிறரை அனுசரித்து செல்வது நல்லது. வித்தியகாரகனால் புதிய ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். சமூகத்தில் மதிப்பு அந்தஸ்து உயரும். ராசிக்குள்ள லாதிபதிபதி சஞ்சாரம் செய்கிறதுனால உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். உழைப்பில் தீவிர கவனம் செலுத்தணும். அதன் காரணமாக ஒரு சிலருக்கு உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும். இந்த டைம் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். கடந்த மாதத்தை விட வருவாயானது அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கூட படிப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்கறையானது வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். செவ்வாய் 10ஆம் இடத்துல இந்த பௌர்ணமிக்கு பிறகு சஞ்சாரம் செய்கிறதுனால அரசியலில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க செல்வாக்கு உங்களுக்கு உயரும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு மாற்றம் கூட கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். மொத்தத்தில் துலாம் ராசி சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் காளி அம்பாளை பௌர்ணமி என்று வழிபாடு செய்யணும். இதை செய்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நன்மையானது அதிகரிக்கும். அப்புறம் துலா ராசி சுவாதியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய விருப்பப்படி செயல்பட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமி அதிர்ஷ்டமாக இருக்கும். 6வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் ஆற்றலானது அதிகரிக்கும். எதிர்வரக்கூடிய சோதனைகளை எல்லாமே முறியடிக்க முடியும். நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும். இழுப்பறியாக இருந்த வழக்கு சாதகமாகும். உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடம் தீரும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி இல்லாமல் போகும். உத்தியோகத்தில் எதிராக செயல்பட்டவர் பலவீனம் அடைவாங்க. இந்த டைம் உங்கள் திறமையானது வெளிப்படும். ராசிநாதன் உங்களுக்கு இனி முழுவதும் சாதகமாக இருக்கிறதுனால வாழ்க்கை துணையுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழல் உண்டாகும். பணவரவில் இருந்த தடைகள் விலகும். பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். லாப முயற்சி வெற்றியாகும். சனி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால ஒவ்வொன்றிலும் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். குழந்தைகள் இந்த டைம் நீங்கள் கவனித்து வழிநடத்துறது அவசியம். அதிவேக வாகனங்களால் அவர்களுக்கு சங்கடம் உண்டாகும். இழுப்பறியாக இருந்த பூர்வீக சொத்து விவகாரம் ஒரு முடிவுக்கு வரும். எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வது நல்லது. வியாபார தொழிலில் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். அரசியல் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரும். விவசாயிகளுக்கு முன்னேற்றம் உண்டாகும். தினப்பணியாளர்கள் தொழிலாளர்களுக்கு எதிர்பார்த்த வருவாய் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்து தடை விலகும். ஸோ துலா ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் மகாலட்சுமியை வழிபாடு செய்யணும். இதை செய்தீங்கன்னா பௌர்ணமிக்கு பிறகு வளம் உண்டாகும். அப்புறம் விஷாக 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நினைத்த வேலைகளை நினைத்தபடி முடிக்கக்கூடிய திறன் கொண்ட உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு பிறகு முன்னேற்றங்கள் உண்டாகும். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால இதற்கு முன்னிருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகும். உங்கள் அந்தஸ்து செல்வாக்கு உயரும். திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நினைத்ததை சாதிக்க முடியும். அப்புறம் 6வது வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு இந்த பௌர்ணமிக்கு பிறகு யோகத்தை அதிகரிப்பார். நினைத்த வேலைகளை முடித்தக்கூடிய வழிகளை உண்டாக்குவார். எதிர்ப்பு பிரச்சனை என்றிருந்த நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவார். இழுப்பறியான வழக்கு சாதகமாகும். தொழில் முன்னேற்றம் காண்பீங்க. புதனுடைய சஞ்சாரத்தால் நினைத்த வேலையை நடத்தி முடிக்க முடியும். ராசிக்குள் சூரியன் சஞ்சாரிக்கிறதுனால பதட்டம் அதிகரிக்கும். வேகமாக செயல்படணும். உடல்நிலையில் சில சங்கடம் தோன்றும். சனி பகவான் 5வது இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால அதில் கவனம் தேவை. அதில் மட்டும் இல்லாமல் குடும்பத்தினரை இக்காலத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. வாழ்க்கை துணையுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுவதால் நெருக்கடி இல்லாமல் போகும். பணவரவு தடை இல்லாமல் வரும். அதனால் எல்லா பிரச்சனைகளும் சமாளிக்கக்கூடிய சக்தி ஏற்படும். வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துறது நன்மை ஆகும். மொத்தம் துலா ராசி விஷாக 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இதுதான் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு.
உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தட்சாமூர்த்தியை வழிபாடு செய்யணும். இதை செய்தீங்கன்னா முன்னேற்றமானது உண்டாகும். அதனால் மறக்காமல் இதை செய்திடுங்க. ஸோ துலா ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த பௌர்ணமி எந்த மாதிரி அமையும் அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை துலா ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இதே போல் பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற தகவல்களோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.